மகாபாரதத்துக்கு ஒரு கிளை கதை, ஒரு சின்ன செவி வழி கதை சொல்லுவாங்க. இந்த கர்ணனுக்கு தான் கொடைவள்ளல்னு பேர் இருக்கு. தர்மரும் பெரிய கொடைவள்ளல் தானே, யாராவது உதவி செஞ்சவன் பெரிய தர்ம பிரபு அப்படிமோம்ல. அப்ப தர்மனும் வந்து கொடைவள்ளல் தான். ஆனா பேர் பூரா கர்ணனுக்கே போகுது. கிருஷ்ணன் அவன் கேட்கறான், நான் தான் எல்லாருக்கும் உதவி செய்யறேன், வர்றவங்களுக்கு எல்லாம் வாரி வாரி கொடுக்குறேன், அந்த பையலுக்கு மட்டும் பேர் வருது, கர்ணனுக்கு பின்னால் கொடை இல்லை, கார்த்திகைக்கு பின்னால் மழை இல்லை, ஏன் அப்படின்னு கேட்டிருக்கான். கிருஷ்ணன் சொல்லியிருக்கேன், இதை உனக்கு வழக்கம் போல விளக்கத்தோடய சொல்லிடுறேன் அப்படின்னு டிஷ் அப்படின்னு இருக்கான். உடனே இங்க ஒரு தங்க மலை, ஒரு வெள்ளி மலை உருவாயிருச்சு. இதை 2 மலையவும் அண்ணன் தம்பி 5 பேரும் சேர்ந்து மக்களுக்கு தானம் கொடுக்குறா அப்படின்னாரு. 5 பேர் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு போய் ஆளுக்கு ஒரு மம்பட்டி எல்லாம் வச்சு வெட்டி 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 மக்களுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. ஏன் தங்கம் தர்றாங்க, வெள்ளி தர்றாங்க, எல்லாம் போய் வாங்குறாங்க. கொடுக்க கொடுக்க அது வளர்ந்துட்டே இருக்கே ஒழிய குறையவே இல்லை. சாயந்தரம் 5 மணி ஆயிடுச்சு, எங்களால முடியல அப்படின்னாங்க. இன்னும் 1 மணி நேரம் டைம் தரேன், அதுக்குள்ள கொடுத்துருவீங்களா? இன்னும் 1 வருஷம் கொடுத்தாலும் கொடுக்க முடியாது, ஏன்னா இது வளர்ந்துகிட்டே போகுது. சரி, இப்ப பாரு, கர்ணனை கூப்பிடுறாங்க, வாப்பா, இது தங்க மலை, இது வெள்ளி மலை, 1 மணி நேரம் தான் டயம் இருக்கு, இதை வந்து தானம் கொடுக்க முடியுமா? இது என்ன பிரமாதம்? போய் பார்த்தான். 2 பேரும் தோல்ல கை போட்டுட்டு அது வந்துடா மாப்பிள அப்படின்னு போனாங்க. ஏ ராமசாமிங்க வா, குப்புசாமிங்க வா, நீ தங்க மலையை வச்சுக்கோ, நீ வெள்ளி மலையை வச்சுக்கொண்டு போயிட்டான். கொடுப்பது என்பது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பது இல்லை, தன்னையே கொடுப்பது, இருப்பது எல்லாவற்றையும் கொடுப்பதுதான் உண்மையான கொடை என்று இந்த மண்ணில் ஒரு செவிவழி கதை கூட